ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃபுட் கோ. இன்றைக்கி நான் வரகரிசி சாதம் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளரில் ஃபுல்லாக வரகரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். அரிசி ஊறினதுக்கு அப்புறம் நல்லா 3 தடவை நல்லா கையை வச்சு நல்லா கடைஞ்சி கழுவிட்டிங்கன்னா நிறைய அதில் இருக்கிற மண் குப்பைகள் அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் எடுத்துருக்கிற வரகரிசி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வரகரிசிங்க, தோல் நீக்கப்படாத வரகரிசி. இது வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சு நான் வாங்கினது. இங்கே கடைகளில் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அதில் வந்து நிறையா உங்களுக்கு ஜவ்வரிசி கலக்குறாங்கன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து ஆர்கானிக்காக இருக்கான்னு பார்த்து ஆர்கானிக் ஸ்டோரில் பார்த்து வாங்கி அதை வேணால் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட், ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் நிறையா இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு இதை எப்படி நம்ம சமைக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு. இப்போ நான் ஊற வச்ச வரகரிசியை நல்லா கழுவிட்டு நான் எடுத்த ஒரு டம்ளர், அந்த டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றி இதை நான் அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறேன். இப்போ நான் தோலோடு இருக்கிற வரகரிசி எடுத்ததுனால எனக்கு கொதிக்கும் போது கருப்பு கலரில் தாங்க வரும். ஆனால் அது அவ்வளவு சத்துங்க. நீங்கள் கீழே அதை வந்து எடுத்து ஊற்ற வேண்டாம். நான் அது உங்களுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது கொதிக்கிறச்ச ஒரு மேலே ஒரு மாதிரி ஒரு டஸ்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை மட்டும் நீங்கள் கரண்டியில் எடுத்து ஊற்றிட்டு மற்றதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. அதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சிறுதானியம் இது. இப்போ இதை நான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வரகரிசி நல்லா கொதிக்குது. இப்போ அந்த கொதிக்கும் போது பாருங்கள், இது மாதிரி மேலே ஒரு சின்ன டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த இருக்கிற அந்த தோலில் இருக்கிற அந்த தூசி வந்து டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்து நீங்கள் கீழே ஊற்றிடுங்க. இப்போ அரிசி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கும் போது அதுக்கு நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த அரிசி சமைக்கிறதுக்கு. இப்போது இந்த மாதிரி கொதிக்கிற நேரம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தட்டு வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ அழகாக அப்படி பூ மாதிரி மலர்ந்து வந்திருக்கும் சாதம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடி போட்டு மூடி இப்போது சாதம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்படி தான் வரகரிசி சாப்பாடு செய்யணும். அவ்வளோதாங்க, வரகரிசி சாப்பாடு ரெடி. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகர் லெவலே வந்து உங்களுக்கு நல்லாவே குறையிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஒயிட் ரைஸுக்கு பதிலாக இந்த ரைஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா குழம்பும் இதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் ஃபுட் கோட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.